பல நேரங்களில் நம்முடைய எனர்ஜி லெவல் கீழே போகுதுங்கிறாங்கல்ல, அந்த எனர்ஜி லெவல்ல தூக்கி நிறுத்துறது எப்படி? யார் தூக்கி நிறுத்துறது? வானத்துக்கு கீழே போய் நின்னா தூக்கி நிறுத்த முடியுமா? காலையிலேயே சாயந்தரம் போய் நிக்கிறேன், எனர்ஜி லெவல் தூக்கிட முடியுமா? பாருங்க, எனர்ஜி லெவல எப்படி ஹை லெவலுக்கு கொண்டு போறது. நான் ரொம்ப மன நொந்து ஒரு இடத்துல நின்னுட்டு இருந்தேங்க. என் தோழன் ஒருவர், அவர் சொன்னார் என்கிட்ட, பர்வீன் என்ன மூளை சரியில்லாம இருக்கு. என்ன தெரியுமா சொன்னா? என்ன ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு. என்ன எனக்கு செத்துறலான்னு தோணுதுப்பா, அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குப்பா. அந்த தோழன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, பர்வீன், எவன் நம்மளை கொல்லணும்னு சுத்துறானோ அவனுக்கு முன்னால சாகக்கூடாது பர்வீன். இவ்வளவுதாங்க சொல்லு. சாகலாம், எல்லாரும் சாகலாம், ஆனா எவன் நம்மளை கொல்லணும்னு சுத்துறானோ அவன் முன்னால சாகக்கூடாது. இந்த சொல்லு இருக்குல்ல, அது நம்மள மோட்டிவேட் பண்ணுது. மோட்டிவேஷனை உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறதுக்கு பல விதத்துல தடை. ஒரு சொல் போதுங்க, நம்ம மோட்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு சொல் போதும். கால் அருந்து விழுந்து கிடந்த ஒரு பெண்ணிடத்தில் ஒரே ஒரு மோட்டிவேஷன் தான், கால் போயிடுச்சு. ஒரே ஒரு மோட்டிவேஷன் சொல் தான் அவளை வந்து சேர்ந்தது. மலை ஏறியா? கால் இல்ல மாமா, எப்படி ஏறுறது மலை? ஒரு கால் தானே இல்ல, எவரெஸ்ட் ஏறதுக்கு 2 கால் வேணாம். முடிஞ்சது அந்த ஒரு சொல். நான் ஏதோ ஒரு நாடகம் ஒன்று பார்த்து கொண்டிருந்தேன். சாதாரணமா பார்க்க மாட்டேன், ஏதோ மனசுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸா இருக்கணும்னு உட்கார்ந்தா எங்க அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அது ஒரு ஹிந்திய தமிழாக்குற ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. ஒரு சொல்லை நான் கண்டெடுத்தேன், அந்த சொல்லை உங்களுக்கு நான் கடத்துகிறேன். ஏதோ ஒரு சொல் நம்மை வந்து சேர்கிறது, நமக்குள் சில மாற்றங்களை நிகழ்த்துகிறது. அந்த சொல் நமக்குள் மாற்றங்களை நிகழ்த்த வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நான் அதை சொல்றேன். இந்து வழிபாட்டு முறையில காளி, மகிஷாசுவர மர்தினி, கொற்றவை, தாக்ஷாயினி நிறைய பெண் பெயர்கள் அம்மனுக்கு உண்டு. பைரவி நிறைய உண்டு. அதுல ஒருத்தி, ஒரு பெயர் கொண்டவள் துர்கை. அந்த படம் துர்கை பற்றிய ஒரு படம். பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். அவர் நல்லா சொல்லி முடிச்சார்ல, எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு சாமி கிட்ட போய் நின்னோம்னா சாமி வரம் கொடுக்காதுன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார் அந்த சொல். துர்கையை கொலை செய்ய வேண்டும் என்று ஒருவன் கிளம்புறான். அவ பேர் அப்ப துர்கை கிடையாது, அவ பேர் அப்போ ஆதி பராசக்தி. ஆதி பராசக்தியை கொலை செய்ய வேண்டும் என்று, வீழ்த்த வேண்டும் என்று ஒருவன் கிளம்புறான். அப்படி கிளம்புறான்ல, அவனுக்கு பேர் தான் துர்கா மாசுர். அவன் பேர் துர்கா மாசுர். அவன் கிளம்புறான், ஆதி பராசக்தியை கொன்னுறணும்னு முடிவு, அவனுக்கு அழிச்சிடணும்னு முடிவு. நான் பேசிக்கிறது இருக்கிறது எனர்ஜிய, சக்திங்கிற எனர்ஜியை பேசிட்டு இருக்கிறேன். ஒரு அசுரன் அந்த எனர்ஜியை நாசம் பண்றதுக்கு கிளம்புறான். ஆதி பராசக்திய அசைக்க முடியாது அப்படின்னு முடிவு வருது. தவத்துல உட்கார்றான். சில பேர் நம்மளை கொல்லணும்னு சுத்துவான்ல, அவன் என்னென்னமோ பண்ணுவான். நம்ம தப்பிக்கிறவங்களை விட கொல்லணும்னு சொல்றவன் ரொம்ப ஐடியாலாம் போடுவான். அவன் போய் உட்காந்து யாருக்கு தெரியுமா பிரார்த்தனை பண்றான்? காளிக்கு பிரார்த்தனை பண்றாங்க. காளி வந்துட்டா. காளி கிட்ட கேக்குறான், நான் ஆதி பராசக்தியை கொல்லணும், வழி சொல்லு. அவ சொல்ல, நீ கொல்ல முடியாது. நீ கொல்ல முடியாதுலாம் சொல்லாத, வழி இருக்கும்ல சொல்லு. முடியாதுங்கிறா. நீ முடியாதுன்னா நான் போக விட மாட்டேன்னு கைய கால அறுத்து அறுத்து போடுறாங்க அவ முன்னால. தவம் கடுமையா செய்யறான். காளியால ஒண்ணுமே முடியல, அப்படியே வந்து நிக்கிறா. நீ நீ விட்டுட என்னங்கிறா. ஆதி பராசக்தியை கொல்லன்றதுக்கு உன்கிட்ட தான் ஐடியா இருக்கு, நீ சொல்லலன்னா உன்னை விட மாட்டேன்னு நிக்கிறாங்க. நான் அதை காட்சியா பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள். ஆனா சொன்னார் இல்லையா, உணர்ச்சியோடு சேர்ந்தால்தான் அந்த கனவு மெய்ப்படும். கனவு மட்டுமல்ல, எல்லா விஷயங்களிலும் ஆர்வமும் கான்சியஸ்னஸ் சொல்றோம் இல்லையா, உணர்வு. அந்த உணர்வை சேர்த்தா பல விஷயங்கள் தெரியாத பல மறைமுக பக்கங்கள் நமக்கு முன்னால் வெளிச்சமா வருது. அப்படி அவ வந்து சொல்றான், எனக்கு பதில் சொல்லு. அவ சொல்ற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் கடத்துறேன். அவ சொல்றா, பெண்கள் கவனம், முக்கியமா பெண்களுக்கு தான் இதை நம்ம தெரியப்படுத்தணும். பெண்களை வீழ்த்துவதற்கான ஆயுதம் பெண் என்பது சக்தியின் வடிவம். ஆண்களிடத்திலும் அது இருக்கிறது. அவ சொல்றா, அவன் சொல்றான், சொல்லு, எனக்கு ஐடியா சொல்லு.
காளி சொல்றா, நீ ஆதிபராசக்தியை அழிக்க முடியாது, ஆனா அவ எனர்ஜியை குறைக்க முடியும், அவளை பலவீனப்படுத்த முடியும். அவளை பலவீனப்படுத்திட்டனா அவளை நீ ஜெயிக்கலாம், அது உன்கிட்ட இருக்கு. அவளை பலவீனப்படுத்துறதுக்கு மட்டும் நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கறேங்கிறாங்க. எனக்கு எனக்கு ஒரு பக்கத்துல அது கேட்கறதுக்கே பயங்க. எனக்கு ஒரு பக்கத்துல மிஸ் பண்ணிட்டோம்னா ஒரு ஆபத்தில் இருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கான வழி தெரியாம போயிடுமோ நான் அதை கேட்கிறேன். நான் ரெண்டு விதத்துல என்னுடைய மனம் அலைப்பாயுது. அவ காளி என்ன சொல்ல போறான்னு தெரியல. காளி சொல்றா, அசுரனே, ஆதிபராசக்தியின் முன்னால் போய் நின்றவுடன் நீ என்ன செய், அவளை நிந்தனை செய், அவளுடைய குறைபாடுகளை பேசு, அவளை கெட்ட வார்த்தைகளோடு அவளை நீ அணுகு, அவளை வீழ்த்துவதற்கான எத்தனை சொற்கள் இருக்கின்றனவோ, அவளுடைய கேரக்டர் அசாசினேட் பண்றியோ, அவளுடைய உருவத்தை அசாசினேட் பண்றியோ, அல்லது அவளை எவ்வளவு அளவுக்கு நீ தாழ்த்த முடியுமோ அவ்வளவு அளவுக்கு தாழ்த்தி பேசு. அவளை நிந்தனை செய்ய செய்ய அவளுடைய எனர்ஜி குறையும், நீ அப்ப அவளை ஜெயிக்கலாங்கிறாங்க. இந்த ஹிந்து மரபு கதையிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான முத்து என்ன தெரியுமா? ஒரு ஆளினுடைய எனர்ஜியை குறைக்கணும்னா அவளுக்கு முன்னாலேயோ அவனுக்கு முன்னாலேயோ நிந்தனை வார்த்தைகளை சொல்லுவது.